என்னோட நேம் காவேரி. நான் புதுப்பேட்டையில இருந்து வரேன். முதல்ல என்னோட அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப பெரிய நன்றி என்னோட கணவருக்கும் என்னோட குழந்தைங்களுக்கும் தான். ஏன்னா அவங்க தான் எனக்கு கூடவே இருந்து எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் ஆகாஷ் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சுபஸ்ரீ மேடம், ராணி மேடம், ராஜேஷ் சார், மகேந்திரன் சார், குமார் சார், எங்களுக்கு எடுத்த மென்டாஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கபிலன் சாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஏதாவது நான் கொஞ்சம் டவுன் ஆனாலும் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாரு உரிமையோட. சுபஸ்ரீ மேடம் நான் வரும்போதெல்லாம் எனக்கும் நல்லா பண்ணிகிட்டே இருங்க மேடம், நீங்கள் அப்படியே டவுன் ஆகிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ நான் அப்போவே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். கண்டினியூஸாக படிச்சுட்டு இருந்ததுனால தான் எனக்கு இந்த வெற்றி கிடச்சிது. நீங்களும் அதே மாதிரி கண்டினியூஸாக படிங்க. உங்களால் இப்போ உங்களுக்கு நிறைய கால்ஃபர் வந்திருக்கு, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எல்லாமே நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். குரூப் 2, குரூப் 1, குரூப் 4, குரூப் 1 லெவல் வரைக்கும் நம்ம போகலாம். படிக்கும் போதே குரூப் 4 மட்டும் போதும்னு நினச்சி படிக்காதீங்க. இப்போ படிக்கும் போதே நான் குரூப் 1 லெவலுக்கே நான் நோட்ஸ் எடுக்க கற்றுக்கோங்க. உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்களாம் குரூப் 4 ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது எப்படின்னா எப்படி படிக்கணுன்றதே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. புக்ஸை எப்படி ரெஃபர் பண்ணி எந்தெந்த கொஷின் எந்த ஸ்ட்ராட்டஜியில் எடுக்கணும்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷனில் எது ஒமிட் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. இல்லை அந்த ஆப்ஷனில் ஏன் இதை நம்ம செலக்ட் பண்ணணும், ஏன் இதை செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. டாப்பர் டெஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. நான் அதில் 35 டெஸ்ட்டு நான் கண்டினியூஸாக எழுதினேன். எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது அந்த டெஸ்ட்டு ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட்டு கொடுப்பாங்க. நான் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு அந்த 2 டெஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு அந்த சீக்கிரமே முடிச்சிருவேன். அந்த தமிழும் ஜிகேவும் கடகடன்னு படிச்சுட்டு இப்போ எல்லாமே கூட்டுக்காரணம் கொஷின் ஆயிடுச்சு. கடகடன்னு படிச்சுட்டு கம்ப்ளைண்ட் சார் என்ன மேடம் அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பாரு. சார் அப்படியே பழகிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி 1/2 hour இல்லை 3/4 மணி நேரம் முன்னாடி நான் கொடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை. நான் வீட்டுக்கு போய் என் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், என் ஃபேமிலியை நான் தான் பார்த்துக்கணும். அதனால எனக்கு டைம் இல்லாததுனால எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சு கொடுத்துட்டு போயிடும். நிறைய ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. எந்த ஃப்ரீ டெஸ்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோ நானும் வந்து அட்டன் பண்ணிவிடுவேன். அந்த ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதில் நல்ல மார்க் எடுத்துகிட்டு அதிலேயே மெரிட்டில் படிக்கணும், அதில் நல்ல மார்க் எடுத்து அதில் படிக்கணும்னு தான் எனக்கு ஆசை. அதே மாதிரி 2-3 டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். நீங்களும் டெஸ்ட்டு போடுங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போட்டு பார்க்க தான் உங்களுக்குள்ளே இருக்க தப்பை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். டெஸ்ட்டு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இங்கே எல்லா டெஸ்ட் பேட்ச்லேயுமே நான் இருக்கேன். டெஸ்ட் பேட்ச் பேரை சொல்லணுன்னா அப்படியே லைனாக இருக்கும். நான் எதுலையாவது ஒன்று அப்பியர் ஆகிட்டே இருப்பேன். எப்போது இங்கே சென்டர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் இங்கே இன்னும் டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்த்ததுனால தான் எனக்கு இந்த இடம் கிடச்சிருக்கு. நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் நன்றி.